மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகின்ற 70 மில்லியன் ரூபாய் ஊழல் நடந்த குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் மன்றுக்கு வந்தபொழுதோ இதன் அசல் கோப்பை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து தனது நீதிமன்றத்துக்கு வழங்கி வைக்கணும், கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கட்டளைய நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு நீதிபதி கட்டளை பிறப்பித்தார். பிரதிவாதிகள் கேட்கின்ற ஆவணங்களையும் அவர்களுக்கு கொடுத்துதவ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் கட்டளையாக பிறப்பித்து இது சார்ந்த வழக்கு எதிர்வரும் தினங்கள்ல நடக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் கூறி நிறைவுக்கு வந்த பொழுது நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்த நாமல் ராஜபக்ஷ ஊடகவியலாளருக்கு பதில் சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வர சொன்னாங்க, ஏதோ ஒரு வழக்கு இருப்பதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு முகப்பாவனையில அவருடைய பேச்சு அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. 70 மில்லியன் ரூபாய் ஊழல் அப்படின்றது நாமல் ராஜபக்ஷ தெரியாத ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் நடந்தறியதை பார்க்க முடிந்தது. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஷ் குழுமத்துல 2012 கால பகுதியில நாமல் ராஜபக்ஷ என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய பணிப்பாளர்கள் ஒருத்தர் குப்தா என்று சொல்லப்படுறவர்கிட்ட ரக்பி விளையாட்டுக்காக ஸ்பான்சர் பண்ணணும் அல்லது அந்த விளையாட்டை மேம்படுத்துறதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை இவர் முன்வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டவர் உடனடியாக 70 மில்லியன் ரூபாய் பணத்தை நாமல் ராஜபக்ஷக்கு தருவதாக சொல்லி நிமல் பெரேரா என்று சொல்லப்படுகிறவருடைய வங்கி கணக்குக்கு அனுப்பி வைத்த ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது விசாரணையில. இந்த பணத்தை 2013 நடக்க இருந்த சூப்பர் 7 ரக்பி தொடருக்காக இந்த நிமல் பெரேரா என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நாமல் ராஜபக்ஷ அவருடைய வங்கி கணக்குக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு 70 மில்லியன் ரூபாவை. நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை மேற்கொண்டதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த பணத்தை 2013 சூப்பர் 7 ரக்பி தொடர நடத்திய குறித்த நிறுவனத்தினுடைய அல்லது அமைப்பினுடைய பணிப்பாளர் சபைக்கு அந்த பணத்தை கொடுத்ததாக சொல்லியிருந்தாரு. FCI உடனடியாக அந்த குறித்த பணிப்பாளர் சபையை அணுகி இது என்ன ஏது என்று கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாமல் ராஜபக்ச ரக்பி விளையாடினார், அதுல மாற்று கருத்து இல்ல, பணம் எதுவும் எங்களுக்கு தரல அப்படின்னு ஒரு விஷயத்த அப்படியே போட்டு உடைச்சாங்க. உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70 மில்லியன் ரூபாவை நாமல் ராஜபக்ச தனது சொந்த தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி இருந்தது. இதன் அடிப்படையில் தான் ஊழல் நடந்ததுக்கு இணங்க இந்த ஒரு வழக்கினை இப்போது 2025 பொழுது இப்போதுதான் குற்றப்பத்திரர் தாக்கல் செய்து ஒரு வழக்கு என்ற இடத்துக்கு இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. 2012 எத்தனை ஆண்டுகள் யோசிச்சு பாருங்களேன். காரணம் என்ன, அதிகாரத்துல இருக்கிறதே இது போன்ற விடயங்களை செய்யறதுக்கு, அதிகாரத்துல தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கு. ரக்பி விளையாட்டுக்கும் கிறிஷ் குடும்பத்துக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன விட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஷ் குடும்பம் அப்படின்னு சொல்றது கட்டிடங்களை கட்டி வியாபாரம் செய்கின்ற ஒரு கட்டிட நிறுவனம் என்பது தெரிய வருது. இந்த இந்தியாவை சேர்ந்த இந்த குழுமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கைக்குள்ள கிறிஷ் சதுக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வராங்க. அதுல நிறைய ஹோட்டல்ஸ், நிறுவனங்கள், வீடுகள், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ப்ரொஜெக்டை இங்க செய்யறதுக்கு வராங்க. இதனுடைய மொத்த பெறுமதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 650 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இதுக்கு பிற்பாடு இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கான ஆரம்ப கட்டமாக நாமல் ராஜபக்ஷ அவங்க 450 மில்லியன் ரூபாய் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் 450 மில்லியன் ரூபாய் பெறணும் வேண்டும் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியை முதலாவதாக நாலக குடஹேவா என்ற ஒரு மனிதருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதை நீங்க கிறிஷ் குடும்பத்துக்கு அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லி. இந்த நாலக குடஹேவா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்கு பரிவர்த்தனை நிலையத்தினுடைய தலைவராக இருந்தவர். இந்த ஒரு குறுஞ்செய்தியையும் FCI கண்டெடுத்தாங்க. இதற்கான நிலத்தை நகர அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய காணிலிருந்து தான் கொடுத்தாங்களாம். இவங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும், அரச காணி, அதுவும் கோட்டையில கொழும்புக்குள்ள நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகர அபிவிருத்தி திணைக்களம் சொல்லிச்சு, காணி எங்களுடையது, இதுக்காக 450 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை போட ஆரம்பிச்சாங்க. முத்தரப்புல ஒரு பிரச்சனை ஓடியதுனால நகர அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கிறிஷ் குழுமம் சொல்லிச்சு, மொத்த பணத்தை நாங்க கொடுத்தாச்சு, இதுக்கு மேல தரத்துக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இழுபறையில இந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சு. உடனடியாக நாமல் ராஜபக்ச என்ன பண்ணிருக்கிறாருன்னா, குறித்த இந்த நாலக குடஹேவா அவங்கள்ட்ட சொல்லி 400 மில்லியன் ரூபாவை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுல
50 மில்லியன் ரூபாய் என்ன ஆனது தெரியல. அது கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஒரு ப்ராஜெக்ட் நின்று முடியுது. அந்த ப்ராஜெக்ட் நாட்டுக்குள்ள வரவும் இல்லை, அந்த ஒரு விஷயம் நடந்து முடியவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் நாமல் ராஜபக்ஷ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ரக்பி விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக அவங்கள்ட்ட ஒரு பிச்சையை கேட்டிருக்கிறாரு. அந்த பிச்சையை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாமல் ராஜபக்ஷ ரக்பியை மேம்படுத்தவும் கிடையாது, அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டதாகத்தான் இப்போது விசாரணையில கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஜனாதிபதியினுடைய புதல்வராக இருந்து இப்படியான ஒரு வேலையை பண்ணினா எந்த நிறுவனம் தான் இங்க முதலீடு செய்யும் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. 2016ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் பிணையில் வந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா அதுக்கு பிறகு இந்த வழக்கு எங்கேயும் நகரல, இப்போதுதான் நகர ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்து பார்க்கலாம் இந்த விடயம் குறித்து எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த. இதுதான் கிறிஸ் கொடுக்கல் வாங்கலுடைய பின்னணி. அடுத்த விஷயம் குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்பத்திர பத்மையை தென் மாகாணத்தினுடைய வடக்கு குற்றப்பிரிவினர் 4 மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இதுல அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறதாக கேள்விப்பட்டமே, தகவல் கிடைச்சிருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்டதற்கு, குறித்த நபர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அந்த ஐயாட்ட தான் இந்த சாமான் நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி உடனடியாக வெளிநாட்டுக்கு போன் பண்ணி ஐயாவை போன்ல அழைச்சி உடனடியாக கேள்பத்திர பத்மையை சொன்னாரு, ஐயா என்ன பிடிச்ச எல்லாமே கேட்டுட்டாங்க, அனைத்து நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த ஆயுதங்களை கொஞ்சம் கொடுத்து உதவிறீங்களே இந்த சேர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒழுகுல மகத்தியாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த ஆசாமி என்ன சொல்லியிருக்கிற புத்திசாலித்தனமா, ஒன்னும் அவசரப்பட தேவையில்லை, தாரதை தருவோம், நான் பொதியாக அதை செட் பண்ணி ஒரு இடத்துல வெப்பன், அந்த லொகேஷனை தருவேன், அங்க போய் பத்திரமா எடுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு போலீசாரம் தயாரில் இருந்தாங்க. உடனடியாக 2 நாட்கள் நம்ம கால அவகாசம் கேட்டிருக்காரு. பொதி செய்யப்பட்டது பெஹலே கூட மீன் சந்தைக்கு பக்கத்துல வைக்கப்பட்டு உடனடியாக லொகேஷன் சொல்லப்பட்டது. உடனடியாக போலீசார் கைப்பற்றினாங்க. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற 520 தோட்டாக்கள், ஒரு கைவிலங்கு, 2 வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன ரக துப்பாக்கி 2, அதே போல இராணுவ ஆடையை ஒத்த ஒரு ஆடை, இத்தனையும் கைப்பற்றப்பட்டு இப்போது ஒரு சான்று பொருளாக வைத்து இந்த வழக்கம் ஓட ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொலைகள் தான் முன்னிறுத்தி செய்ததான விடயங்களையும் கேள்பத்திர பத்மே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆரம்பத்தில் கேள்பத்திர பத்மே சொன்ன ஒரு விஷயம் தான், பாதாள குழுக்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, என் தந்தையை கொண்டதுக்கு கனைமுல சஞ்சீவியை நான் படுகொலை செய்தேன் என்ற ஒரு விஷயம் நான் சொல்லி இருந்தாரு. ஆனா இப்பதான் தெரியுது இவர் தான் எல்லாருக்கும் தாதா அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது நீதிமன்றத்துக்கு அறிக்கையாக சிஐடியினர் கொடுத்திருக்கிறாங்க. எனவே இதுதான் கேள்பத்திர பத்மையினுடைய வாக்குமூலத்துல நேற்றைய தினம் பெறப்பட்ட செய்திகள். அதோட சம்பத் மனன்பேரி இவர செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இவரை 90 நாட்கள் தடுத்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வெலஸ்முள்ள நீதிமன்றத்துல தென் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன் வச்சாங்க. ஆளு கொஞ்சம் தாங்க, ஆசாமி கொஞ்சம் விசாரிக்கணும், நிறைய ஆயுதங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, இவருக்கு முன்னால பெரிய அரசியல்வாதி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, எனவே 7 நாள் போதாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இணங்க இப்போது 90 நாட்கள் வச்சு ஆசாமியை விசாரிங்க அப்படின்னு ஒரு அனுமதியை வெலஸ்முள்ள நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பிச்சதுக்கான இப்போது ஆசாமியை வாங்கிட்டாங்க. இந்த விசாரணைகள் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பத் மனம்பேரிக்கு ஒரு வப்பாட்டி இருந்தாவாம். அந்த வப்பாட்டினூடாகத்தான் நிறைய பயணங்கள் போயிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு போன சந்தர்ப்பத்துல அங்க ஏதோ ஒரு பொதியை கொடுத்தாங்களாம். வருகின்ற வழியில் போலீசார் இவரை விசாரிக்கிற சந்தர்ப்பத்துல அல்லது வாகனத்தை செக் பண்ண முனைகின்ற பொழுது இவர் போலீஸ் ஐடென்டிட்டியை எடுத்து கொடுத்துருவாராம், தான் ஒரு அதிகாரி என்று சொல்லி யாரும் செக் பண்றது இல்லை. இப்ப அந்த வப்பாட்டி சொல்லி இருக்கிறார். மேலும் தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு குற்றச்செயல்களை போலீஸ் ஐடென்டிட்டியை வச்சுதான் இவர் செய்து வந்ததாக தெரிய வருது. இதுக்கு இடையில போலீசார் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோசன் பெர்னாண்டோவுடைய இணைப்புச் செயலராக இருந்தவர், அவருடைய அந்த ஐடியை வச்சு ஏதும் குற்றச்செயல்கள் நடந்ததா என்ற ஒரு விஷயமும் இப்போது துருவி ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் மனம்பேரி ஒரு சொகுசு வீடு கட்டியிருக்கிறாரு. இதனுடைய திறப்பு விழாக்கு பெரும் அதிதிகள்லாம் வந்தாங்களாம். அதுல ஒரு அரசியல்வாதி ஒரு சொகுசு காரோட வந்தாரு, பேசினாரு, கதைச்சாரு. விழால பங்கு பற்றி முடிஞ்சதுக்கு பிறகு சம்பத் மனம்பேரியை கூப்பிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாராம். அதுதான் இந்த காரை அப்படியே தூக்கி கொடுத்தாராம், இது எனது அன்பளிப்பு உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயம் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி சம்பத் மனம்பேரிக்கு கார் கொடுக்குற அளவுக்கு இவர் பில்கேட்ஸா அல்லது கட்டார் ஷேக்கா செஞ்சோற்று கடன் தீர்த்திருக்கணும் அப்படின்றதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இந்த அரசியல்வாதி யாரு, எதற்காக காரை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த நிச்சயமா கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையோட நாடு இப்போது சுபிச்சமான ஒரு இடத்துக்கு பயணிக்குது என்ற மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2025ஆம் ஆண்டின் 6 மாத காலத்துக்குள்ள 18 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டிய செய்தி
ஒரு குளிர்ச்சியான மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது. கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல்கள் நிறைந்த ஒரு நிறுவனமாக இருந்த ஒரு நிறுவனம் தான் இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இன்னைக்கு சாமானிய மனிதன் உழைத்து உழைத்து கழுதை கட்டரம்பான ஆனது போல கஷ்டப்பட்டானே தவிர எதுவும் மிச்சமில்லை. மிச்சமானது என்ன? கடன் என்ற செய்தி மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு, உலகத்திற்கே சாபக்கேடு. போதை என்பது அதை விட மோசமானது. எனவே இந்த இரண்டும் இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.